கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பீஸ்னு சொன்னாலே நம்மள நிறைய பேரு சத்தமே இல்லாத ஒரு அழகான இடத்தையோ இல்லாட்டி ப்ராப்ளம்ஸே இல்லாத ஒரு லைஃப் தான் இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஆனா பைபிள் எதை உண்மையான சமாதானம்னு சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல கிதியோன் ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன்ல இருக்கிறப்போ, இஸ்ரவேல் தேசமே மீதியானியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த நாட்கள்ல கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு முன்னாடி தோன்றி, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லைன்னு சொல்றாரு. அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலையும் கிதியோன் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா ஷாலோம்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கு அர்த்தம் கர்த்தரே என் சமாதானம்ங்கிறதுதான். எபிரேய மொழியில ஷாலோம் அப்படின்னா ஏதோ சண்டை இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லைங்க, அது முழுமையையும் சீரமைப்பையும் குறிக்குது. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு குறைவும் இல்லாம உடைஞ்சு போன விஷயங்களை கர்த்தர் சரி செஞ்சு நம்ம அவருக்குள்ளாக நிம்மதியா இருப்பதை தான் ஷாலோம்னு சொல்றாங்க. நிறைய பேர் பீஸ் ஆஃப் மைண்டை தேடி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வாங்க, டிராவல் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆனா அது எல்லாமே டெம்பரரியானதுதான் நம்மளுக்கு தெரியும். யோவான் 14:27 ஜீசஸ், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துக்குள்ளதான் உண்மையான நிரந்தரமான சமாதானம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இப்ப எவ்வளோ பெரிய புயல் அடிச்சிட்டு இருந்தாலும் அந்த புயலுக்கு மத்தியிலையும் உங்களை முழுமையா மாத்த இயேசு கிறிஸ்துவால முடியும். ஏன்னா அவர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் மட்டும் இல்ல, அவரே நம் சமாதானம். ஆமேன். சமாதானம்